வணக்கம் மக்களே. நம்ம ஐபிஎல் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ஹைதராபாத் என்ன தான் நம்மளுக்கு ஒரு நெய்பர் சிட்டியாக இருந்தாலும் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா அவங்களோட ஓனர்னால தான் பாப்புலர். காவியாக்காக எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ்க்காக இந்த நியூஸ் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 75 crores வந்து ரிட்டன்ஷனில் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் மொத்தம் 45 கோடி, பர்ஸில் 20 லட்சம் இருக்குது. இவங்கெல்லாம் எதுக்கு சேவ் பண்ணுன்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். பட் இருந்தாலும் இது பண்ணுறாங்களே. ஸோ இப்போ மொத்தம் 25 பிளேயரில் 20 பிளேயர் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்போம். அபினவ் மனோகர், டைட், சச்சின் பேபி, அனிகேத் வர்மா எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான யுக்தியை இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து நிறையா சான்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங் டீம்லேயே ஒரு 4 பேர் தான். இந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லேயே ஒரு 4 பேர். அந்த 4 பேரில் ஹென்ரிக் கிளாசன், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். இந்த வாட்டி ட்ரேட் பண்ண ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இஷான் கிஷான் வந்து இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்காக எவ்வளோவா மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு செம பவர்ஃபுல் பேக்காக இருக்க போது. அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸில் நிதிஷ் ரெட்டி இப்போது டெஸ்ட் மேட்ச்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா சொல்லவே வேணாம். டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ். இது இல்லாமல் கமிண்டு மெண்டேஸ், ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபிலேருந்து இங்கே வந்தது, லாஸ்ட் இயர் நல்லா பண்ணார். பிரைடன் கார்சேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்திருக்காங்க. போலிங் அட்டாக்ல இந்த வாட்டி நட்ராஜன் இல்லைனாலும் ராகுல் சஹர், உனட்கட், சிமர்ஜித் சிங், அன்சாரி அண்ட் ஆடம் ஜாம்பா ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு. ஈஷான் மல்லிங்கான்ட்டு இன்னொரு பிளேயர், மல்லிங்கா பேரில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி சர்ப்ரைஸாக இந்த வாட்டி நம்மளுக்காக வந்த எஸ்ஆர்ஹெச்க்கு வந்த ஒரு இந்தியன் ஸ்பீட்ஸ்டர் முகமது ஷமி, அவர் இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்க்காக ஆட போகிறாரு. ஸோ இந்த டீமை பொறுத்தவரை நல்ல பேலன்ஸ் டீம் தான். எஸ்ஆர்ஹெச் வந்து கப்பும் அடிச்சிருக்காங்க. பட் அவங்க வந்து எப்போவுமே ஒரு த்ரெட்டனிங் டீமாகவே இருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா இவங்கள மாதிரி ஒரு ஃபயரிங் பேட்ஸ்மேன்ஸ்லாம் லாஸ்ட் டைம் ஸ்கோர் வந்து T20 ஆட சொன்னால் 50 ஓவர்ஸ்க்கு ஸ்கோர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி இவங்க எப்படி ஆட போகிறாங்க, கப் அடிப்பாங்களா இல்லையா நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அடுத்த நியூஸ்க்காக பார்க்கலாம் மக்களே. தேங்க்யூ, டேக் கேர்.